நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 5000 ரூபாய் பென்ஷன் உயர்வு, வரி சலுகை, ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது? இந்த தகவல்களின், அறிவிப்புகளின், செய்திகளின், உத்தரவுகளின் அடிப்படையில் ஏதேனும் பென்ஷன் உயர்வு பற்றிய அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா? குறிப்பாக 5000 ரூபாய் கூடுதல் பென்ஷன், முன்பு வழங்கப்பட்டதை விட 5000 ரூபாய் கூடுதல் பென்ஷன் உயர்வு வழங்கப்படுவது பற்றிய அறிவிப்புகள், அது சார்ந்த கோரிக்கைகள், அது சார்ந்த பரிந்துரைகள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா? அதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும், சலுகை சார்ந்த தகவல்களும், அந்த சலுகைகளை பெறுவதற்கும் பின்பற்றுவதற்கும் வழிகாட்டு நெறிமுறைகளும், அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது EPS 95 பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு 5000 ரூபாய் சார்ந்து என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். தொழிற்சங்கங்கள் வைத்துள்ள முன்னணி கோரிக்கைகளின்படி EPFOவில் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை தற்பொழுது இருப்பதை விட 5 மடங்கு, அதாவது 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டுமெனவும் 8வது ஊதியக்குழு அமைப்பது குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டுமென கோரிக்கைகள் வலுத்துள்ளன. அதே சமயம் வருமான வரி விலக்கு வரம்பை உயர்த்த வேண்டுமெனவும், கிக் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டுமென்றும் பல முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய TUCC தேசிய பொதுச் செயலாளர் SB திவாரி கூறுகையில், அரசு தனியார் மயமாக்கல், கார்ப்பரேட்டுகளுக்கு முக்கியத்துவத்தை குறைத்து இன்ஃபார்மல் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பிற்கு நிதி அளிக்க பெரும் பணக்காரர்களுக்கு கூடுதல் 2% வரி விதிக்க வேண்டும் என கூறியுள்ளார். வருமான வரி விலக்கிற்கான வரம்பை உயர்த்தவும் அவர் பரிந்துரைத்துள்ளார். மேலும் ஓய்வூதியம் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு வரி விலக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை திருத்த 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் திவாரி வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 2014இல் 7வது ஊதிய குழு அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று CIDU தேசிய செயலர் சுதேஷ் தேவ்ராய் வலியுறுத்தியுள்ளார். NFITU தேசிய தலைவர் தீபக் ஜெய்ஸ்வால் அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றிற்கு தனி பட்ஜெட் ஒதுக்கிட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். பாரதிய மஸ்தூர் சங்க அமைப்பு செயலர் வடக்கு மண்டலம் பவன்குமார் கூறுகையில், EPS 95 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை முதல் கட்டமாக மாதம் ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி பின்னர் VDA மாறும் அகவிலைப்படிவுடன் இணைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்துள்ளார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா EPS 95 பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 5000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் மாறும் அகவிலைப்படிவுடன் சேர்த்து இணைக்க வேண்டும் என்றும், அதுபோல் வரி சலுகை வழங்க வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகளை பல்வேறு தரப்பினர் முன்வைத்துள்ளனர். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி, எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.